உலக புகழ் பெற்ற படங்கள்ல ஒன்று தான் ஜான்விக். ஆனா பலர் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. பார்த்த சிலரும் அதோட கதையை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஜான்விக் மொத்தம் 4 பாகங்களும் அவைகளோட தொடர்புடைய படமான பேலரினா படத்தையும் இந்த தொடர்ச்சியில பார்க்க போறோம். 2014 முதல் பாகம் ரிலீஸ் ஆச்சு. இந்த கதையை சட்டுப்புட்டுன்னு பார்த்து முடிக்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கர டேமேஜ் ஆன ஒரு கார் சுவத்துல வந்து மோதி நிக்குது. உள்ள இருந்து ரத்த வெள்ளத்துல ஜான் இறங்கி வரான். ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால மயக்கம் வர ஆரம்பிக்க தன்னோட போனை எடுத்து அவனும் அவன் மனைவியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே மயங்கி விழுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அலாரம் அடிக்க பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். கிளம்பி ஹாஸ்பிட்டல்ல போய் சாகர நிலைமையில இருக்க தன்னோட மனைவியை பார்த்துட்டு இருக்க, கோமாவில் ரொம்ப வலியில துடிக்கிறவங்களை இனி காப்பாற்றவே முடியாது அப்படின்னு இருக்கவங்கள அவங்களோட சொந்தக்காரங்க பர்மிஷனோட டாக்டர்ஸ் எல்லாம் கருணை கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு டாக்டரை பார்த்து சரின்னு சொன்னதும் அவ சுவாசிக்கிறத நிறுத்தி கருணை கொலை பண்றாங்க. அவளோட இறுதி சடங்கு நடக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்திருக்கான். எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதும் வீட்டில் இருக்கிறான். அப்போ அவனுக்கு டெலிவரி ஒன்று வர சைன் போட்டு உள்ள எடுத்துட்டு வந்து பார்த்தா இவனுக்கு ஒரு நாய்க்குட்டி டெலிவரி வந்திருக்கு. அதோட இருக்கிற ஒரு லெட்டரை எடுத்து படிக்கும்போது அதுல என்ன எழுதியிருக்குன்னா தன்னோட ஒய்ஃப் தான் எழுதியிருக்கா. ஜான், நீ இந்த லெட்டரை படிக்கிறனா நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். என் முடிவை நானே தேடிக்கிட்டேன். அதனால எப்பவும் என் நினப்பாவும் அந்த கார் நினப்பாவுமே இருக்காத. லைஃப்ல மூவ் ஆன் ஆக பாருன்னு அவளோட கடைசி வார்த்தைகளை ஜானுக்காக எழுதியிருக்கா. அதை படிச்சுட்டு பயங்கர வேதனையில அழுகுறான். அவன் பொண்டாட்டி நினைப்பா அவ கொடுத்த நாய்க்குட்டியை பாசமா பாத்துக்கிறான். அதுவும் அழகா கியூட்டா இவங்கூடவே சுத்துது. அடுத்த நாள் அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு இவனும் சாப்பிட்டு வெளியே கிளம்ப நாய் இவனுக்கு முன்னாடியே வண்டியில வந்து ஏறிக்க நேரா பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போடுறான். அந்த நேரம் ஒரு கார், அதுல 3 ரவுடி பசங்க வர்றானுங்க. அதுல ஒருத்தன் சிகரெட் அடிச்சுக்கிட்டே காரை வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு, நைஸ் கார், மஸ்டாங் 1970 மாடல் தானேன்னு கேட்க, இல்ல 69 மாடல்னு ஜான் சொல்றான். சரி, இந்த கார் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்க, இல்ல இது விற்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னா விடவே மாட்டேங்கிறான். தொல்லை பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு, எவ்வளோன்னு சொல்லுன்னு வம்படியா கேட்க ஹீரோ கடுப்புல திட்டிடுறான். வேற ஒருத்தன் அவனை கூட்டிட்டு போயிடுறான். அங்கிருந்து நேரா போய் கார்லாம் ட்ராக்ல ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல வேகமா காரை கண்ணா பின்னான்னு ஓட்டுறான். அவனால அவன் பொண்டாட்டி பிரிஞ்ச சோகத்தை தாங்க முடியல. அதனால இந்த மாதிரி வேகமா காரை ஓட்டி அவனை சமாதானப்படுத்த பார்க்குறான். அப்புறம் வீட்டில் வந்து நைட்டு தூங்க ஆரம்பிக்க நாய்க்குட்டி நைட் நேரம் கத்தி இவனை எழுப்ப அது பாத்ரூம் போக போகுதோன்னு நினைச்சு அது பின்னாடியே போகிறான். திடீர்னு எவனோ பின்னாடி புடனியோடு அடிக்க சுருண்டு விழுந்தவன் தான். இரும்பு ராடு, பேஸ்பால் பேட்டு, இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மாத்தி மாத்தி அடிச்சு உதச்சு மூக்க உடைச்சு அந்த காரோட சாவியை தேட ஆரம்பிக்கிறானுங்க. நாய் கத்திக்கிட்டே இருக்க ஒருத்தன் அதை தூக்கி தரையில அடிச்ச வேகத்துல அது பாவம் கீன்னு கத்தி செத்து போகுது. சாவி கிடைச்சதும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. கண்ணை மூடி முழிக்கிற நேரத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. விடிய ஆரம்பிக்குது. ஜானுக்கு மயக்கம் தெளியுது. பக்கத்துல நாய் செத்து போய் கிடக்குது. அதை சோகமா பார்த்துட்டு உக்காந்துருக்கிறான். பயங்கரமா அழுறான். அப்புறம் அதை எடுத்து அடக்கம் பண்றான். கடைசியா அவனுக்காக பேச்சு துணைக்கேன்னு இருந்த அந்த நாயும் செத்து போச்சு. காரையும் எடுத்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. காரை எடுத்துட்டு போனவனுக்கு நேரா கார் ரிப்பேர் பண்ற இடத்துக்கு போய் அந்த காரோட நம்பர் பிளேட்டை மாத்தணும்னு சொல்ல, அந்த கார் செட் முதலாளி இந்த காரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான். நீ இந்த காரை எங்கிருந்து தூக்கிட்டு வந்த, அவனை கொன்னுட்டியான்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்றான். இதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தியோ அங்கேயே போய் விட்டுரு. முதல்ல இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த காரை தூக்கிட்டு கிளம்புங்கன்னு அவன் சொல்ல, நீ எங்களுக்காக வேலை பார்க்கறடா, நீ எங்க அடிமைன்னு சொல்ல, நான் உங்க அப்பனுக்காக தாண்டா வேலை பார்க்கறேன்ட்டு ஓங்கி மூஞ்சோட ஒரு குத்த குத்திட்டு, நான் உங்க அப்பங்கிட்ட பேசிக்கிறேன், இங்கிருந்து கிளம்புன்னு அவன் அங்கிருந்து துரத்தி விடுறான். இவன் வேகமா கன் எடுத்து காட்ட சுத்தி இருக்கிற எல்லா ஆளுங்களும் இந்த முதலாளிக்கு சப்போர்ட்டான ஆளுங்க தானே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் தூக்கி கண்ணுக்கான்னு சொன்னேன், இது ஏன் இடம், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா கிளம்புனீன்னா உயிர் பழைக்கிறானே, இவனுங்க உன்னை நான் பாத்துக்கிறேன்டா பேசிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. அந்த நாய் செத்து போன இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து இவன் கிளீன் பண்ணிட்டு நேரம் அந்த கார் செட் இருக்கிற இடத்துக்கு தான் வரான். என் கார் எங்கன்னு அங்க இருக்க முதலாளி கிட்ட கேட்க, அவன் ஒரு கிளாஸ் சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு இவனும் குடிச்சுக்கிட்டே அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க உன் கார் இல்லை ஜான், காரை எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்கன்னு சொல்றான். கூடவே உனக்கு அவனுங்க யாரையாவது தெரியுமான்னு கேட்க, தெரியும், விகோவோட பையன் தானே அவன்னு ஹீரோ சொல்றான். ஆமா, அவன் பேரு லோசப், விகோவோட பையன் தான் அவன்னு ஜான் கிட்ட அவனை பத்தின மொத்த டீட்டெயிலையும் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜான் அங்கிருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு கார் வேணும்னு அங்கிருந்து வாங்கிட்டு கிளம்புறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை காட்டுறானுங்க. அந்த கார் திருநானே அவனோட அப்பன் தாங்க இவன் பையன் ஜாலிக்கு பொழுதுபோக்கு திருடுவான் போல. பையன் அடி வாங்கின விஷயம் இவன் காதுக்கு வர கார் செட் முதலாளிக்கு ஃபோன் பண்ணி, நீ என் பையனை அடிச்சியான்னு கேட்க, ஆமா சார் அடிச்சேன்னு சொல்றான். ஏன்னு கேட்க, அவன் ஜான்விக்கோட காரை தூக்கிட்டு வந்துட்டான். அவனோட நாயை அது மட்டும் இல்லாம கொன்றுக்கிறான். நடந்த விஷயம் மொத்தத்தையும் இவன்கிட்ட சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பில்டிங்குள்ளே வர்றான். விகோவோட பிஏ வேகமாக அவன் முன்னாடி வந்து நின்று, சார் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பிஸ்னஸில் நமக்கு சக்ஸஸ் ஆகியிருக்குன்னு சொல்ல, அவன் சிரிக்காமல் கடுப்பில் இருக்கான். சார் என்னாச்சு, நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களேன்னு கேட்க, என் பையன் ஜான்விக்கோட நாயை கொண்டுட்டு காரை தூக்கிட்டு வந்துருக்கிறான்.
என் பையனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் அப்பன் வர சொல்ல விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு பையன் அவனை பார்க்க போகிறான். அவனுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்தோன்னே அவன் அதை குடிக்கிறான். குட்டிச்சு முட்டிச்சது ஓங்கி வயிற்றோட ஒரு குத்துனது உள்ளே போனது லபக்குன்னு வெளியே கக்க ஆரம்பிக்கிறான். வேகமாக துணியை ஒன்று தூக்கி போட்டு நீ கக்குனதை நீயே க்ளீன் பண்ணுடான்னு சொல்ல அவனும் பயந்துக்கிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்கு அடிச்சிங்க? நான் கார் திருடினதை அவன் சொல்லிட்டானான்னு கேட்க, அது விஷயம் இல்லைடா, நீ யாருக்கிட்ட இந்த விஷயத்த பண்ணியிருந்தீனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னை ஒன்றும் சொல்லியிருக்க போகிறதும் இல்லை. ஆனால் நீ நாயை கொண்டுட்டு தூக்கிட்டு வந்தது ஜான்விக்கோட காரடான்னு சொல்ல, ஜான்விக்கா? யாரு? இந்த பூகி மேன்னு சொல்லுவாங்களே அவனான்னு கேட்க, ஆமாம் அவனே தான், அதே ஜான்விக்கை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனும் அரசல் புரசலாக இந்த ஜான்விக்கோட பேர் அண்டர் வேர்ல்டு முழுக்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க போல. இந்த பையனுக்கு எப்படியோ காதுக்கு வந்திருக்கு. ஆனால் அவனுக்கு அவன் தானே தெரியாது இவ்வளோ நாளாக. அப்போதான் அப்பன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவனுக்கு ஏன் பூகி மேன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? உலகத்திலேயே யாராலையும் கொல்ல முடியாதுன்னு இருந்த பூகி மேனை ஜான்விக் ஒருத்தவன் கொன்னான், பென்சிலை வச்சு, சாதாரண பென்சிலை வச்சு. அன்னையிலிருந்து தான் ஜான்விக்கை பூகி மேன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. எனக்காக ஒரு பெரிய வேலையை செய்ய சொல்லி நான் ஜான் கிட்ட கேட்டேன். அவன் அதை செஞ்சு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாகவும் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாகவும் ஆனோம். தான் பொண்டாட்டி இறந்தப்புறம் இந்த மொத்த விஷயம் எதுவுமே வேணான்னு விலகி இருந்தான்டா அவன். அவனோட நாயை போய் கொண்டு காரை திருடி அவனுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகத்தை நீ எழுப்பிட்டு வந்துட்டடா அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அந்த பக்கம் ஜான் ஒரு பெரிய சுத்தியில எடுத்துட்டு வந்து கான்கிரீட் தரையை போட்டு அடிச்சு உடைக்கிறான் அவன் வீட்டுக்குள்ள. அதுக்குள்ள ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அதை வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணா உள்ள நிறைய கன்னும் நிறைய தங்க காசும் இருக்கு. வேகமா பையன் ஓடியாந்து, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவனை நான் கொல்றேன்னு சொல்ல இன்னொரு குத்து ஓங்கி வயிற்றோட குத்தி ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, அவனோட ஒரு மயிரை கூட உன்னால பிடுங்க முடியாதுன்னு சொல்ல இந்த பக்கம் ஜான்விக் கோட் சூட் போட்டு ரெடி ஆகுறான். அப்பங்காரன் விகோ ஜானுக்கு ஃபோன் பண்ணி எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு கேட்க ஒரு வார்த்தை கூட பேசல, ஃபோனை டப்புன்னு கட் பண்ணிடுறான். உடனே பிஏவை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்க யாராலையும் ஜான்விக்கை கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் பையனுக்காக நான் இதை பண்ணித்தான் ஆகணும், ஜானை கொல்ல ஆளுங்களை அனுப்புன்னு சொல்ல, இப்படி திடீர்னு கேட்டால் எத்தனை பேர்த்த அனுப்புறது, இருக்கிற எல்லார்த்தையும் அனுப்புடான்னு சொல்கிறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் விகோவோட ஆளுங்க ஜான் வீட்டுக்குள்ளே இறங்குறானுங்க. பயங்கர இருட்டாக இருக்குது. எல்லாரும் ஈஸியாக வேட்டையாடுவோம்னு உள்ளே வர்றானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியாது அவனுங்களை வேட்டையாட கரிஞ்சிருத்த இருட்டில் தயாராக இருக்கு. சும்மா டப்பு 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 நீ வர்றவனுங்களை போட்டு தள்ளுறான். ஜானுக்கு லைட்டு வேகத்தில் கன் எடுத்து சுடுறதும் மின்னல் வேகத்தில் அப்படியே ரீலோடு பண்ணுறதும் கை வந்த கலை பாருங்க. சும்மா கன் ஃபைட் எப்படி வெறித்தனமாக போடுறான்னு. எல்லாரோட வீக்னஸையும் ஒரு புலி மாதிரி பார்த்த உடனே கணிச்சு அவனுங்களை வேட்டையாடுறதுல ஜான் கெட்டிக்கார். தன்னை தொட வந்தவங்களோட வீக்னஸை தொட்டு அவங்கள வெளியே வர வச்சு அவங்கள தலையோட சுட்டு கொள்றது தான் ஜானோட டெக்னிக். பொதுவாக ஜான் தலையில சுட்டு தான் அடுத்தவங்களை கொல்லுவான். தலையை டார்கெட் பண்ணாதான் பட்டுனும் உயிர் போகும், அடுத்தவனை போட டைமும் கிடைக்குங்கிறது ஜான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 10 பேர் வந்திருப்பானுங்க. எல்லாரையும் 5 நிமிஷத்தில் போட்டு தள்ளுறான். வேலை முடிஞ்சதும் காலிங் பெல் அடிக்க கன்னை பின்னாடி மறைச்சு வச்சுட்டு போய் திறந்து பார்த்தா போலீஸ் ஒருத்தன் வந்திருக்கான். இவனும் ஜானோட ஃப்ரெண்டு தான். என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துதான்னு கேட்க, ஆமாம் அதனால தான் வந்தேன்னு சொல்கிறான். ஏதாவது பிரச்சனையா ஜான்னு கேட்க, இல்லை என்னை தேடி சில விருந்தாளிங்க வந்தாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஜான் யாருக்கோ ஃபோன் பண்ணி எனக்கு சரியாக 12 மணிக்கு டின்னர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதாவது ஜான்விக் வேர்ல்டில் விருந்தாளிங்கன்னா தன்னை கொல்ல வர்றவங்கன்னு அர்த்தம், டின்னர்னா செத்தவங்களை டிஸ்போஸ் பண்ணுற வேலைன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் ஜான் கால் பண்ணி கூப்பிட்ட ஆளுங்க வந்து செத்து கிடக்கிற பணங்களை எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேஸ்மெண்ட் காங்கிரீட்டில் உடச்சி எடுத்தானே அந்த கோல்டு காயின்ஸ், அதில் கொஞ்சத்தை ஜான் தர்றான். இந்த கோல்டு காயின் தான் இந்த அண்டர்வேர்ல்ட் டெரிட்டரியில் பொதுவாக இவங்க டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. விகோவுக்கு அனுப்புன ஆளுங்க எல்லாத்தையும் ஜான் போட்டுட்டாங்கிற நியூஸ் வர ஜான் மேலே கான்ட்ராக்ட் போடுங்கன்னு அவன் பிஏ கிட்ட சொல்கிறான். எவ்வளோன்னு கேட்க $20 மில்லியன் சொல்ல ஜான் மேலே கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதாவது யாரையாவது கொல்லணும்னா இந்த அண்டர்வேர்ல்ட் டெரிட்டரியில் அமௌண்ட் கொடுத்து கான்ட்ராக்ட் போடுவாங்க. யார் வேணுமானாலும் அவங்கள கொல்லலாம், கொன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அடுத்து விகோ நேராக கிளம்பி ஒருத்தனை பார்க்க போகிறான். இவனை நீங்கள் ஜான் மனைவியோட இறுதி சடங்குகளை பார்த்துருக்கலாம். இவன் ஜானோட ஃப்ரெண்டு தான். இவனை மீட் பண்ணின விகோ ஜானை கொல்லும்படி கேட்டுக்கிறான். ஏன் என்கிட்ட வந்திருக்கேன்னு கேட்க, இல்லை நான் கான்ட்ராக்ட் போட்டேன், இருந்தாலும் அவனை கொல்ல ஒன்னால தான் முடியும், அதனால தான் ஒன்றை பார்க்க வந்தேன்னு சொல்ல ஃப்ரெண்டே ஜானை கொல்ல தயாராகிறான். இவன் ஒரு ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஜான் நேராக கிளம்பி கான்டினென்டல் ஹோட்டலுக்கு வரான். அதாவது பல நாடுகளில் இந்த மாதிரி கான்டினென்டல் ஹோட்டல் இருக்குது. இது அண்டர்வேர்ல்டில் இருக்க ஆளுங்க யூஸ் பண்ணுறது. இவங்க ரூல்ஸ் படி ஹோட்டலில் ஒருத்தவங்களோட உடம்பு தொட்டிருந்தா கூட அவங்கள யாருமே கொல்லக்கூடாது, வெளியே வச்சு மட்டும்தான் யாரையும் கொல்லணும். ஒரு சின்ன சொட்டு ரத்தம் கூட இந்த கான்டினென்டல் ஹோட்டலுக்குள்ளே விழக்கூடாது. ஜான் உள்ளே போகிறத ஃப்ரெண்டும் நோட்டை விடுறான். உள்ளே போகும்போதே ஒரு பொண்ணு செக்இன் பண்ணுறா. ஜான் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகிறான். இந்த அண்டர்வேர்ல்டில் ஜான்விக்கை எல்லாருக்கும் தெரியும், இவனை தெரியாத ஆளே கிடையாது.
ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றா அப்படின்னா, இவரது பேரு சேரன், இவரை பார்த்துக்கங்க, இவர் எல்லா பார்ட்டிலயும் வருவாரு. ஹோட்டலோட ஓனர் வின்ஸ்டன் அவர் தானே இன்னும் இருக்காரு ஓனரான்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. சார் நீங்க இந்த வந்து தங்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமை சார்ன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஒரு காயினை கொடுத்துட்டு செக்இன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். தலைவன் அப்பப்போ அவன் ஒய்ஃபோட பழைய வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து வெறி ஆகிட்டே இருக்கிறான். அங்கே இருந்து கிளம்பி ஹோட்டலோட கிளப் இருக்கிற இடத்துக்கு போகிறான். ரிசப்ஷனில் பார்த்த பொண்ணு அங்கே தான் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நேராக கிளப்பில் இருக்கிற ஓனர் வின்ஸ்டனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். விகோவோட பையன் லோசப் எங்கே இருக்கான்னு கேட்க, ஹோட்டலோட ரூல்ஸ் உனக்கு தெரியுமில்ல ஜான், இங்கே ரத்தக்கரை படக்கூடாதுன்னு சொல்ல, சரி நானே பார்த்துக்கிறேன்ட்டு சரக்கு அடிக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற பொண்ணும் ஜானு தெரிஞ்சு வச்சிருக்கிறா. சரக்கு கொடுத்துட்டு, வின்ஸ்டன் உனக்கு இந்த பில்லு போடக்கூடாது, இது உனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல, சரின்னு வாங்கி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்கிறான். அப்போ அவள் ஒரு டிஷ்யூ பேப்பரையும் வச்சிருக்கா. அதில் என்னமோ எழுதியிருக்கு. ஜான் பட்டுன்னு கிளம்பி போய் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு ரெடி ஆக ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் வேற ஒரு பிளேஸில் இருக்கிற கிளப்பு, அங்கே தான் லோசப் அந்த பையன் சுற்றிட்டு இருப்பான் போல. ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு 3-4 பொண்ணுங்களோட குஜிலி மிஸ்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய கார்ட்ஸ் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறானுங்க. ஜான் அந்த பையன் இருக்கிற கிளப்புக்கு வெளியே நின்று பார்க்குறான். கார்ட்ஸில் ஹெட்டாக இருக்கவன், சார் நீங்கள் சரக்கு அடிச்சது போதுன்னு சொல்ல, ஏன்டா அந்த ஜான்விக்லாம் ஒரு ஆள்னு இவனுக்காண்டா இவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேட்க, பயந்து தான் ஆகணும், ஏன்னா அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். போதும் நீங்கள் சரக்கு அடிச்சதுன்னு அவன் வச்சிருந்த சரக்கு பாட்டில் பிடுங்கிட்டு போயிடறான். இந்த பக்கம் ஜான் அந்த கிளப்பில் கார்டாக இருக்கவன் ஒருத்தவனோட புடனியில் கண்ணை வச்சு, ஹலோ ஃப்ரான்சிஸ் எப்படி இருக்கேன்னு கேட்க, திரும்பி கூட பார்க்காம, ஜான்விக் தானே, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல, என்ன வெயிட் லாஸ் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறான். இவனுக்கும் ஜான் நல்லாவே தெரியும் போல், ஏற்கனவே ஜான் கூட நல்லா பழகியிருக்கான் போல். அதனால் இங்கே ஏதாவது முக்கியமான வேலையாக வந்திருக்கியா ஜான்னு கேட்க, ஆமாம் வேலை இருந்தால் தான் இந்த ஜான் வருவான்னு தெரியும்லன்னு சொல்ல, சரி இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்கிறான். ரொம்ப தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அவன் நல்ல வேலைடா பொழைச்சமுடா போதுன்ட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடுறான். ஒரு பயவுள்ள அந்த நாயை தூக்கி அடித்து கொன்னான் பார்த்தீங்களா, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அடித்து லோசப் எங்கன்னு கேட்டவொடனே அவன் பேஸ்மெண்ட்டில் இருக்கான்னு உண்மையெல்லாம் உளறிடுறான். ஏன்டா என் நாய்க்குட்டியை கொன்னீங்கன்னு தண்ணியில் போட்டு அடித்து முக்கியே சாவடிக்கிறான். அவனோட ஃபோனையும் எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிறான். உள்ள அமைதியாக போக அந்த லோசப் இருக்கிற இடத்த பார்த்துட்றான். சத்தம் இல்லாமல் 2 பேரை போடுறான். வேற ஒருத்தன் பார்த்துட்டு சண்டை போட ஆரம்பிக்க, கீழே விழும்போது செல்ஃப் கீழே விழுந்து படீர்னு நொறுங்கி எல்லாருக்கும் சத்தம் கேட்டு ஜான் வந்தது தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தனா எல்லாரும் வர ஆரம்பிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனா எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறான். அதுலேயும் லோசப் கண்ணை பார்த்துக்கிட்டே ஒருத்தவனை சுட்டு கொள்றான். அன்னைக்கு நம்ம காரை திருடினவனா இவன் இப்படி இருக்கிறானே கொலவெறி பிடிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு அங்கிருந்து பயந்து ஓடுறான். ஒரு மொரட்டு பாடி பில்டர் குறுக்க வந்து நிற்க, சண்டையெல்லாம் கிடையாது, பட்டு பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து போட்டு அவன் நெத்தியை தெறிக்க விடுறான். நிறைய பேர் வர எல்லாரையும் போடுறான். அவன் பார்ட்டிக்குள்ளே பூந்து ஓடி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறான். இவன் பின்னாடியே அவனை துரத்திக்கிட்டு போகிறான். பார்ட்டிக்கு நடுவில் எவன் வந்தாலும் டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அதுவும் ஒருத்தவனை சொலட்டி கன்னை வச்சு கண்ணோட ஒரு போடு, இன்னொருத்தன் கையை உடச்ச ஒரு போடு. சும்மா ஜான் கன் ரீலோடு பண்ணுறதை பார்க்கணுமே, கண்ணை பிடிக்கிற ஸ்டைலை பார்க்கணுமே, அல்டிமேட்டாக இருக்கும். கடைசியாக அந்த கார்டு எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருக்கவன் இருக்கானே, அவன் உள்ளே வந்து ஜானை சுட ஆரம்பிக்க ஒளிஞ்சுக்கிறான் ஜானு. நல்ல வேலை இன்னொருத்தன் வர அவனோட காலை சுட்டு அவனையும் சாவடிக்கிறான். அடுத்து இவன் உள்ள வர என்னடா பண்ணுறதுன்ட்டு ஜானு சண்டை போட ஆரம்பிக்க, அவன் இவனை முரட்டுத்தனமாக அடிக்கிறாங்க. ஜான் தான் பயங்கரமாக அடி வாங்குறான். நல்ல வேலை அவன் சுட்டதில் புல்லட் ப்ரூஃப் இவன் போட்டிருந்ததுனால தப்பிச்சான். அந்த பையன் போட்டு ஜானை புரட்டி எடுக்க, சாம்பியன் பாட்டில் இருக்கே அதை எடுத்து உடச்சி இடுப்போட ஒரு குத்து குத்தி மாடியிலிருந்து தூக்கி வீசிடுறான். அதில் ஒரு கை ஜானுக்கு உடஞ்சே போயிடுது. வெளியே காரில் ஏறி இவன் லோசப் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இடுப்பில் ஒரு சின்ன கன்று வச்சிருந்து அதை எடுத்து வேக வேகமாக சுட ஆரம்பிச்சோடனே அந்த கார்டு அந்த பக்கம் ஒதுங்கணுன்னே வேகமாக இவன் வெளியே ஓடியாந்து பார்த்தா காரில் அவன் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஃப்ரெண்டு உள்ளதானே இருந்தா, அதனால அவனுக்கு கூப்பிடலான்னு இவன் ஃபோன் பண்ண, ஆல்ரெடி தான் அவனை கொன்று அவனோட ஃபோனை ஜான் எடுத்து வச்சிருக்கானே. ஃபோனை அட்டன் பண்ணா, டே விக்டர் எங்கடா இருக்கேன்னு கேட்க, விக்டர் செத்துட்டான், கூடிய சீக்கிரம் உனக்கும் பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு நேராக கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போய் டாக்டர் இருக்காரான்னு கேட்க, சேரன் அவர் உங்கள் ரூமுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறான். டாக்டரும் வந்து மருத்துவம் பார்த்துட்டு, உங்களால் சும்மா இருக்க முடியாது, ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா தையல் பிரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரி தையல் பிரிஞ்சு ரத்தம் வர மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இதோ இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு டேப்லெட் பாட்டிலை அவர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. நைட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்க ஃப்ரெண்டு ஸ்னைப்பரை வச்சு பார்க்குறான். ரூமுக்கு உள்ள யாரோ வர இவன் ஜானை சுடாம பக்கத்துல சுட்டு அவனை அலர்ட் பண்றான். அட இந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு தாங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ள வர்றது யாரு, ரொம்ப நேரமா இந்த கிளப்ல சுத்திக்கிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு தான் ஜானை கொல்ல வந்திருக்கிறா. 20 மில்லியன் பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன கொல்ல வந்திருக்கியாடின்னு கேட்க, இல்ல விகோ எப்பயோ அதை டபுள் ஆக்கிட்டான்னு பயங்கரமா சுட்டுக்கிட்டு ஃபைட் ஆரம்பிக்குது. கையில கட்டியிருந்தாங்களே, கை உடஞ்சிருந்து அந்த கட்டை அவுத்தே அதை வச்சு அடிச்சு பொழக்கிறான்.
அந்த நேரம் கால் வர அவளை புரட்டி போட்டு இங்கே அடிச்சு சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. இவனோட வீக்னஸ் அங்கே தையல் போட்டிருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு அவனோட வயிற்றுலையே ஓங்கி ஓங்கி குத்தி தையல் பிரிஞ்சு ரத்தம் தெரிக்குது. கடுப்பாகி இவளை அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறான். சார், உங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது சார். உங்கள் ரூமில் ரொம்ப சத்தம் கேட்குதாமே, எதுவும் பிரச்சனையா சார்னு கேட்க, எதிர்பாராத விதமாக என் ரூமுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு ஜான் சொல்கிறான். அப்போனா உங்களுக்கு டின்னருக்கு ரெடி பண்ணட்டுமான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு ஃபோனை கட் பண்ணுறான். ஞாபகம் இருக்கா, விருந்தாளிங்க அப்படின்னா எதிரிங்க, டின்னர் அப்படின்னா பணத்தை க்ளீன் பண்ணுறது. அடிச்சு போட்டவளை தூக்கி வீணாக சாகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லாஸ் ஆஃப் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு மிரட்டி நெத்தி பொட்டுல கண்ணை வச்ச உடனே அவள் உண்மையெல்லாம் சொல்லிடுறா. ஓங்கி மண்டையோட ஒரு அடி அடித்த உடனே மயங்கிடுறா. டக்குன்னு பின்னாடி கன் லோடு பண்ணுற சத்தம் கேட்க கையை தூக்கிட்டு திரும்பி பார்த்தா, அட அதுவும் ஜானோட ஃப்ரெண்டு தாங்க. என்ன எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இப்போ இல்லைன்னு ஜான் சொல்கிறான். உனக்கு காயின் கிடைக்கணும்னு ஆசையாக இருந்தால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இவளை பத்திரமா கட்டி போட்டு பார்த்துக்கோன்னு சொல்ல, உனக்காக நான் பண்ணுறேன்ட்டு அவளை உள்ள தூக்கி கட்டி போட்டு வைக்கிறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் வலிக்கு போடுற டேப்லெட்டை எடுத்து போட்டு அவள் சொன்ன இடத்துக்கு ஜான் வந்திருக்கான். உள்ளே இருக்க சர்ச் ஃபாதர், மைசன் உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டு வர, பட்டுன்னு மறைச்சி வச்சிருந்த கண்ணை எடுத்து ஃபாதரோட முட்டியில் சுட்டுட்டு சுற்றி இருக்கவன் எல்லாரையும் போட்டு தள்ளுறான். என்னை வால்ட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி வர்றவனுங்களை கொண்டுகிட்டே உள்ளே போய் வால்ட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறான். ஓப்பன் பண்ணால் என்னை விகோ கொன்றுவான்னு சொல்ல, கன் பாயிண்டில் மிரட்டி அப்போன்னா அப்படின்னு கேட்டவுடனே அவன் வால்ட்டை ஓப்பன் பண்ணி விடுறான். உள்ளே இருக்க பொண்ணுங்களை அனுப்பி விட்டுட்டு உள்ளே இருக்கிற பணம் தங்கம் எல்லாத்தையும் எடுத்து கொட்ட, என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, மொத்தத்தையும் எரிச்சிட்டு அங்கேருந்து மாசாக கிளம்பி வெளியே போகிறான். மேலே போய் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் விஷயம் தெரிஞ்சு விகோ அங்கே வந்து அந்த ஃபாதரை சுட்டு கொள்கிறான். இந்த பக்கம் கட்டி போட்டு வச்சுருந்த விரலை அப்படியே பொறுமையாக டக்குன்னு உடச்சி கை விலங்குலேருந்து கையை பொறுமையாக உருவுறான். ஹாரி, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்க, நீ ஹோட்டலுக்குள்ளே ஒருத்தனை ரூல்ஸ் மீறி கொல்ல வந்திருக்க, அது ரொம்ப பெரிய தப்பு, பொண்ணா இருந்தாலும் கிளப்பில் பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்கங்கிறத மறந்துடாதுன்னு சொல்ல, நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்ட்டு அவனை அந்த இடத்துலையே பட்டுன்னு கண்ணை எடுத்து தலகாணி எடுத்து அவன் மூஞ்சை வச்சு சவுண்டு வெளியே கேட்கக்கூடாதுல்ல, அதனால தலகாணியை வச்சு டப்பு டப்புன்னு அங்கே சுட்டு அவனை கொன்னுடுறான். இந்த பக்கம் விகோவை சுற்றி இருக்க எல்லாரையும் ஜான் சுட்டு கொண்டுகிட்டே முன்னேறி வர்றான். பயங்கரமாக கன் ஷூட் நடக்குது. ஒவ்வொருத்தவனா சுட்டு சாகடிக்க சட்டுன்னு ஒருத்தன் அட அந்த கார்டு ஹெட்டு அவன் காரை எடுத்துட்டு வந்து மோத ஜான் தெரிச்சு போய் விழுறான். அங்கேயே மயங்கியும் போயிடுறான். ஜானை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. நான் என் பையங்கிறதுக்காக கேட்கல, உனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா மன்னிச்சு விட்டுற மாட்டியா, எவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்க்குறேன், ஆனால் உங்ககிட்ட எந்த மாற்றமே இல்லையாடா, அப்படியே தான் இருக்க. இந்த வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு தெரியுமா, நீ எரிச்ச பணமும் தங்கமும் போனால் கூட எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த சிட்டியே என்னை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் நிறைய பேர் செஞ்ச தப்பை ஆடியோ வீடியோவாக ரெக்கார்டு பண்ணி பல ஆதாரங்களை நான் வச்சுருந்தேன், அதையும் நீ சேர்த்து எரிச்சிட்டியாடா, இனி அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல, தெரிஞ்சுதான் எரிச்சேன்னு ஜான் சொல்ல, கடுப்பான அவன் மூஞ்சோட ஓங்கி ஒரு குத்து குத்துனான். நீ இந்த தொழிலை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னாலும் உண்மையில் நீ இன்னும் இந்த தொழிலில் தான்டா இருக்க. உன் பொண்டாட்டியை கொன்னவனுங்க மேலே வச்சுருந்த கோவத்தை நீ என் பையன் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் ஜான், இப்படியே இங்கேருந்து ஓடிரு. இப்படி இவன் சொல்கிறத கேட்டு, தப்பு பண்ணாத, என்னை இங்கேயே கொன்று, என்னை உயிரோட விட்டு தப்பு மட்டும் நீ பண்ணிட்ட, உன்னை உன் பையனை உன் மொத்த சாம்ராஜ்யமே நான் இல்லாமாக்கிடும்டான்னு பயங்கர கடுப்பாகி கத்துறான். நிறைய பேர் என்கிட்ட இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீ இந்த தொழிலுக்கு திரும்ப வந்துட்டியான்னு. நான் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இப்போ உண்மையே சொல்கிறேன்டா, நான் திரும்ப வந்துட்டேன். இந்த ஜான் விக் திரும்ப இந்த தொழிலுக்குள்ளே வந்துட்டான்டான்னு கத்துறான். என் பொண்டாட்டி சாகும்போது எனக்காக இந்த நாயை ஒன்று தான் விட்டு வச்சுட்டு போயிருந்தான், அது ஒன்று தான் எனக்குன்னு பேச்சு துணையாக இருந்துச்சு, அதை உன் பையன் கொண்டுட்டான்டா. உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், உன் பையனை ஒழுங்காக என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லை அவனோட சேர்த்து உன்னையும் உயிரோட விட மாட்டேன்னு ஜான் சொல்ல அவன் கண்டுக்காகாமல் கிளம்புறான். பிளாஸ்டிக் பேக் இருக்குல்ல, கவர் மாதிரி, அதை எடுத்து ஜான் மூஞ்சோட போட்டு 2 பேரும் கொல்ல பார்க்குறானுங்க. அட அந்த கார்டோட ஹெட்டும் இன்னொருத்தவனு சேர்ந்து தான் கொல்ல பார்க்குறானுங்க. டப்புன்னு எங்கிருந்தோ அந்த ஸ்னைப்பர் ஒருத்தவன் மேலே அடிக்குது. இந்த பக்கம் இருந்தவனை தூக்கி அடிச்சு போடுறான். அட அந்த ஜானோட ஃப்ரெண்டு தாங்க காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறான். பயங்கரமாக அந்த கார்டு கூட மல்லு கட்டுறான். 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க. ஆனால் கையில் விலங்கு போட்டிருந்தானுங்கல்ல, அதை அப்படியே அவன் கழுத்தில் போட்டு அவன் கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலையே அவனை சாவடிக்கிறான். சாவடிச்சுட்டு வேகமாக ஒரு பெரிய சைஸு கன்று அதை எடுத்துகிட்டு போய் விகோ காரை சுட்டு எதுக்கு நின்று டபன்னு சொல்கிறான். பயமுறுத்திட்டு, உன் பையன் எங்கே இருக்கான்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டு ஜான் இறங்கி வர, வேண்டாம் அவன் எங்கே இருக்கான்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை,
எனக்கு மேலே கான்ட்ராக்ட் போட்டிருந்தல, அதையும் நீ ரிமூவ் பண்ணு, நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்ல, சரி நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுறேன்னு அவன் ஒத்துக்கிறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் லோசப் இருக்கிற இடத்த காமிக்கிறானுங்க. அவனுக்கு காவலாக பல செக்யூரிட்டிஸ் அந்த இடத்துல சுற்றி காவலுக்கு இருக்கானுங்க. இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் அந்த இடத்துல வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். டேய் நிறுத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்க அப்பா இவனுக்கு மெசேஜ் பண்ணிவிடுறான். அவ்வளோதான், ஜான்விக் நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி. அந்த மெசேஜை படிச்சுட்டு டேய் கேம் நிறுத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்ல கேட்காம அவன் விளையாட சட்டுன்னு எங்கிருந்தோ வந்த புல்லட்டை அடித்து அவன் சம்பவ இடத்துல சாகுறான். தலைவன் ஜான் அங்கே வந்துட்டான். இந்த பக்கம் விகோவுக்கு ஜான் அவன் பையனை கொன்றுவான்னு தெரியும். அதனால கோவத்தையும் சோகத்தையும் தணிக்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். சுற்றி இருக்க எல்லாரையும் ஸ்னைப்பரை வச்சே போடுறான் ஜான். அங்கே இருக்கிற கார் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு நேராக அந்த லோசப் கிட்ட போக, அது வெறும் நாய் தான் அவன் ஏதோ சொல்ல வர முழுசாக கூட முடிக்கலைங்க பேசி. டப்புன்னு நெத்தியோட போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். அப்பனுக்கு ஃபோன் வர அவனுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும்னு. அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, ஜான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஜான் நேராக ஹோட்டலுக்கு வந்து ரூம் வெக்கேட் பண்ணுறான். அப்போது ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்க சேரன், சார் நேற்று உங்கள் ரூமில் நடந்த விஷயத்துக்கு நாங்கள் தான் பொறுப்பு, சாரி, அதுக்காக நாங்கள் உங்களுக்கு சின்ன அன்பளிப்பாக இந்த காரை தர்றோம்னு ஒரு காரை தர ஜான் அங்கேருந்து கிளம்புறான். ஜானும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு பிளேஸில் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இன்னும் எத்தனை தடவை ஜான் நான் உன்னை காப்பாற்றுறது, இந்த தொழிலை விட்டு நீ போகிறதா இருந்தால் ரொம்ப தூரம் போயிருன்னு சொல்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்புறான். அதை அந்த பொண்ணு ஒட்டு கேட்குறா. அவன் நேராக இதை கொண்டு போய் விகோ கிட்ட சொல்ல, விகோ இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவனுங்க அடியாளுங்களோட அந்த ஃப்ரெண்டோட ரூம்குள்ளே பூந்துடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டை அடித்து துன்புறுத்தி சாகடிக்கிறானுங்க. விகோ அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க ஜானுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டதா சொல்ல, கிளம்பி போன ஜான் மீண்டும் காரை திருப்பிட்டு வர்றான். நேராக அவன் ஃப்ரெண்டு செத்து கிடக்கிற இடத்துக்கு போய் வருத்தப்படுறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் நைட் நேரம் அந்த பொண்ணு ஒரு இடத்து வழியாக தனியாக நடந்து போய்கிட்டு இருக்க. வின்ஸ்டன் நேராக அவன் முன்னாடி போய் நின்று, நீ கிளப்புக்குள்ளே கொலை பண்ணி கிளப்போட ரூல்ஸை மீறினதுனால உன் மெம்பர்ஷிப்பை எடுக்க சொல்லி மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்ல, டாப்புன்னு 4 பேர் வந்து ஒரே நேரத்தில் சுட்டு அவளோட கதையை முடிக்கிறானுங்க. அவளை அடுத்து என்ன டின்னர் பார்சல் பண்ணுறானுங்க. ஜானுக்கு வின்ஸ்டன் கால் பண்ணி, நான் யார் என்னன்னு சொல்லக்கூடாது, அது ரூல்ஸ், ஆனால் ஏதோ ஒரு சாப்பர் ஹார்பர்லேருந்து கிளம்ப போகுதுன்னு தகவல் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அந்த பக்கம் 2 காரில் விகோவும் அவனோட ஆளுங்களும் போயிட்டு இருக்கானுங்க. அவன் தான் ஊரை விட்டு தப்பிக்கலான்னு சாப்பரில் கிளம்ப போகிறான் போல. சட்டுன்னு அங்கே வந்த ஜானோட கார் பயங்கர வேகமாக முட்டி கார் ஃபைட் சேசிங் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு முட்டு அவ்வளவு ஹைட்டில் இருந்து அந்த கார் அப்படியே கீழே விழுந்து நொறுங்குது. அடுத்து விகோவோட காரை இடிக்க உள்ளே இருக்கவனுங்கெல்லாம் கதறானுங்க. விகோவுக்கு அவனோட சாவு கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட உயிரை எடுக்க யமன் வந்துட்டான்னு தெரிஞ்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு முட்டி ஆக்சிடென்ட் பண்ண ரிவர்ஸில் பின்னாடி 2 பேர் இருக்கானுங்க. அப்படியே ரிவர்ஸ்லேயே போய் இடிக்க ஒருத்தன் மேலே அப்படியே காரில் இடித்து பறப்பான் பாருங்க. அவனை ஏர்லேயே சுடுவான். எப்பா என்ன தெளிவுடா. உள்ளே இருக்க பிஏ, எனக்கு ஒரு கன்று வேணும், யாராவது கொடுங்கடான்னு கேட்க விகோ அவனோட கண்ணை எடுத்து கொடுக்குற மாதிரி விளையாடுறான். ஆனால் ஹீரோ அவனையும் டப்புன்னு போட்டு தள்ளுறான். அந்த நேரம் ஜானோட காரை விகோ இடித்து பள்ளத்தில் விழ வைக்க பார்க்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கண்ணாடி வழியாக எகிரி குதித்து தப்பிக்கிறான். எழுந்து பார்க்க மழை பயங்கரமாக வருது. தூரத்தில் விகோ நிற்கிறான். 2 பேரும் நேருக்கு நேரம் மோத போகிறானுங்க போல. என்கிட்ட ஆயுதம் இல்லை, வாடா கையில் சண்டை போடலான்னு கூப்பிட ஜானும் கண்ணை தூக்கி போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாத்துக்கட்டில் அடிச்சுக்கிறானுங்க. அந்த நேரம் விகோ கத்தி எடுத்து ஜானை குத்த வர, இதை வச்சு என்னை சாகடிக்க முடியும்னு நினைக்கிறியாடாங்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்து இழுத்து அவனே குத்தி விகோ கையை பட்டக்குன்னு உடைக்கிறான். அவன் வழியில் துட்டிக்க இடுப்பில் இருந்த கத்தியை பிடிங்க அவன் ஷோல்டரோட ஒரு இறக்கு சரிஞ்சு அந்த இடத்துல அவன் உழுவுறான். கொஞ்ச நேரத்தில் அமைதியாக 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஜெயிச்சிட்ட ஜான்னு சொல்லிட்டு சம்பவ இடத்துல விகோ ரத்த வெள்ளத்தில் சாகுறான். ஜான் பொறுமையாக எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறான். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்த ஃபஸ்ட்டு சீன் இதுதான். ஜான் கார்லேருந்து மயங்கி விழுவானே, மயக்கம் தெளிஞ்சு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போனால் அது நாய் காப்பகம் போல். அங்கே இருக்கிற மருந்து எடுத்து காயத்தை க்ளீன் பண்ணி ஸ்டாப்லர் பின் மாதிரி அடித்து ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துகிறான். பக்கத்தில் நாய் கத்துற சத்தம் கேட்க ஒரு புல்டாக் இருக்குது. என் கூட வரியான்னு கூப்பிட கதவை திறக்க அதுவும் வேகமாக பாசமாக இவன் கூட வர ஆரம்பிக்குது. சின்ன நாயாக இருந்ததுனால தான்டா கொன்னீங்கிற மாதிரி இந்த நாயை கூட்டிக்கிட்டு ஜான் தன்னோட வீட்டை நோக்கி நடத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த இடத்துல படம் முடியுது. அடுத்து இதோட தொடர்ச்சியான அடுத்த ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களை சீக்கிரம் அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.